இன்னைக்கு நம்ம கூட 2025 Toyota Land Cruiser LC300 தான் இருக்கு. ஸோ இந்த கார் பார்த்தோம்னா டொயோட்டாவோட ஒரு ஃப்ளாக்ஷிப் எஸ்யூவி அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த கார் பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிலையபிள் லக்ஸுரி எஸ்யூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த காரோட ஒரு டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரிஷ். நம்மளோட மோட்டோரிஸ்ட் தமிழ் சேனலில் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூஸும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த Toyota Land Cruiser LC300 நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க ஆனமலைஸ் டொயோட்டாக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்டேக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கார் பார்த்தோம்னா ஒரு பிக் டேடி ஆஃப் எஸ்யூவிஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ரியல் எஸ்யூவின்னு சொல்லலாம், ஒரு எஸ்யூவி கிங் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மான்ஸ்டர் எஸ்யூவி அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஆஃப் ரோட் கேப்பபிளும் கூட. அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் பார்த்தோம்னா LC200 இருந்துச்சு. இந்த 2025 LC300ல ஒரு சில ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ. அது நல்ல ஒரு வர்த்தான ஃபீச்சர்ஸ் தான். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப மேட்சோவான ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் இந்த காரில் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ இந்த கிரில் ஃபுல்லாகவே ஒரு க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பிரஸ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய டொயோட்டா லோகோ இந்த இடத்துல வந்துருது. கீழே இந்த இடத்துல ஒரு கேமராவுமே கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி பார்க்கிங் கேமரா இந்த காரில் வந்துடும். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் வந்துடுது. அண்ட் ஆல்சோ ஹெட்லாம்ப் வாஷருமே கொடுத்துட்றாங்க. ஸோ இதான் அந்த ஹெட்லாம்ப் வாஷர். இந்த இடத்துல நீங்கள் அந்த பார்க்கிங் சென்சர் பார்க்கலாம். அண்ட் ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் தான் இந்த காரில் வரும். எல்இடி டிஆர்எல்லுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இந்த காரில் வந்துடுது. இதுவே எல்இடி டிஆர்எல்லாம் டெவலப் ஆகிக்கும். அதாவது எல்இடி டிஆர்எல் இண்டிகேட்டராகவும் டெவலப் ஆகிக்கும். கீழே ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு குரோம் ஸ்ட்ரைப்புமே வந்துடுது. ஸோ இந்த ரோட் ப்ரெசன்ஸ் தான் கைஸ் இந்த காருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பயங்கரமான ஒரு மாச்சமான ரோட் ப்ரெசன்ஸ் வந்துட்டு இந்த LC300ல உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அந்த டீடைலிங் பாருங்கள். ஸோ லேண்ட் க்ரூசர் அப்படிங்கிற ஒரு டீடைலிங்லாம் இந்த ஹெட்லைட்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏர் டேம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஏர் டேம் இருக்குது. ரேடியேட்டர்லாம் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ரொம்ப ப்ரீமியமான ஒரு லுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா காரோட ஓவரால் லென்த் 5 மீட்டர்ஸில் இருக்கும். 5 மீட்டர்ஸ் கொஞ்சம் கம்மி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வீல் பேஸ் 2.9 மீட்டர்ஸ், 3 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ் வந்துட்டு இந்த லேண்ட் க்ரூசர் LC300ல உங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப லாங்கான ஒரு கார் தான். 230 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸுமே இந்த காரில் வந்துடும். எதுவுமே கம்மி கிடையாது, எல்லாமே ஒரு பெரிய நம்பர்ஸ் தான். அண்ட் டயர் சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 20 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் இந்த காரில் கொடுத்துட்றாங்க. 265, 55 ஆர் 20 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சில்வர் ஃபினிஷில் தான் இருக்குது. கொஞ்சம் சட்டிலான லுக் தான். ஒரு 6 போல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். பட் ஆனால் இந்த லுக்கோட இது நல்லாவே மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். க்ரோமில் ஓவர்எம்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடியில் தான் இண்டிகேட்டர்ஸுமே சைடில் வருது. அண்ட் ஆல்சோ இதுவுமே ஒரு பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்கொயரிஷ் ஷேப்பில் வீல் ஆர்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபுட் ஸ்டெப் இந்த காருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரைல்ஸ் வந்துருது. ஒரு சிங்கிள் பெயிண்ட் சன்ரூஃப் தான் இந்த காருக்கு ஸ்டில் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த காரோட ஃபியூல் டேங்கை நம்ம நார்மலாக ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ உள்ளேருந்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பேனல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ பயங்கர ஹைட்டாக இருக்குது கார் பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ பாக்ஸியான டிசைன் அப்படிங்கிறதுனால பார்க்குறதுக்கே ஒரு கம்ப்ளீட்டான அந்த எஸ்யூவி லுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரியர் ஆங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஃபுல் எல்இடி டெய்லாம் செட்டப் இந்த காரில் கிடைக்கும். ரிவர்ஸ் லாம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸுமே வந்துடுது. லேண்ட் க்ரூசர் பேஜிங் கொடுத்துருக்காங்க. ரியரில் டிஃபாகர் வந்துடுது. வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இதில் ஹை மோட்டர் ஸ்டாப் லேம்ப் அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய ஸ்பாய்லருமே கொடுத்துருக்காங்க. ஷார்ஃபின் ஆண்டனாவுமே வந்துடுது. ரியரில் 4 பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த பம்பர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கேயுமே ஒரு க்ரோம் ஸ்ட்ரைப் ஆட் பண்ணியிருக்காங்க. 2 சைடுமே ரிஃப்ளெக்டருமே வந்துடுது. அண்ட் எலக்ட்ரிக் டெயில்லைட் தான் இந்த காரில் வரும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே ரொம்ப ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த பார்சல் ட்ரைவை நம்ம வேணாம்னா இந்த மாதிரி க்ளோஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு அடியில் டூல் கிட்கான பிளேஸ்மெண்ட்டுமே இருக்குது. ஸோ சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஹூக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அது 4 சைடுமே இருக்குது. அண்ட் ஆல்சோ லேப்டாப் சார்ஜர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் வெர்ஷனில் 3rd row சீட்ஸ் வந்துட்டு கிடையாது. அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃபாரினில் இந்த லேண்ட் க்ரூசர் 7 சீட்டர் ஆப்ஷனில் மட்டும்தான் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3rd row ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த கப் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 3rd row பேசஞ்சர்ஸ்க்கான ஏசி வென்ட்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல மைக்ரோஃபோன், கேபின் லேம்ப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னால் ஸ்ட்ரெச் பண்ண முடியல, அந்தளவுக்கு கார் பயங்கர ஹைட்டாக இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே பார்க்கலாம். 14 ஸ்பீக்கர் JBL சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். ஸோ எலக்ட்ரிக் டெயில்கேட் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம்னா பூட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். 2nd row ஸ்பேஸ் இந்த காருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டோர்ஸ் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்க்குறப்போ ஒரு வுட் ட்ரீட்மெண்ட் வந்துடுது. இந்த இடத்துல ஒரு லெதர் ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரஸ்ட் அலுமினியமில் டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. JBL ட்வீட்டர்ஸ் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய டோர் பாக்கெட்ஸுமே நமக்கு கிடைக்குது. லேண்ட் க்ரூசர் அப்படிங்கிற ஒரு ஸ்கஃப் பிளேட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. அது டிஃபால்ட்டாகவே காரோட வந்துடும். ஸோ உள்ள ஃபுல்லாகவே ஒரு பெய்ஜ் கலர் ஃபினிஷ் தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் இந்த காரில் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இதுலேயுமே 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் ஆல்சோ இந்த சீட்டை நம்ம ரிக்ளைனுமே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அப்ரைட்டாக இருக்குது. ஸோ இன்கிரஸ் கொஞ்சம் நம்ம ஏறி தான் உள்ளே வரணும். ஸோ உள்ளே வந்தப்புறம் ஸ்பேஸ் எல்லாமே ஓகே தான், நல்ல ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல இருக்குது. லெக் ரூம் நீரும் எல்லாமே ஓகே தான். பட் அண்டர் தி சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம கொஞ்சம் நீ சப்போர்ஷனில் தான் உட்காந்துட்ருக்கோம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ 2 ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு ரியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் 4 ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். ஸோ நம்ம ஆன் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த 4 ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம். இது மட்டும் இல்லாமல் ரியர் சீட்டுக்கு ஹீட்டிங் ஆஸ் வெல் அஸ் கூலிங் 2 ஃபங்க்ஷனுமே வந்துருது. ஸோ இந்த 2 சீட்டுக்கும் நம்ம அந்த ஹீட்டிங் ஆஸ் வெல் அஸ் கூலிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியர் பேசஞ்சருக்கு ஏசி வென்ட்ஸ் இந்த இடத்துல தனியாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரூஃப் இந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் இந்த இடத்துல வந்துருது. இதுலையுமே ஆக்சுவலாக லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த இடத்துல ஒரு கோட் ஹூக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 டைப் சி சார்ஜிங் போர்ட், ஒரு ஆக்ஸ் கேபிளுக்கான சப்போர்ட் வந்துருது. அண்ட் ஆல்சோ ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. HDMI சப்போர்ட் வந்துருது. இந்த இடத்துலையுமே ஒரு ஆக்ஸ் கேபிளுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் டிரான்ஸ்மிஷன் டனல் கொஞ்சம் பெருசு தான். ஸோ ரொம்பவே பெருசாக தான் இருக்குது, அகலமாகவும் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சீட் அப்ரைட்டாக இருக்குது. இந்த சீட்டை நான் கொஞ்சம் லைட்டாக ரிக்ளைன் பண்ணி வச்சுருக்கேன். கேபின் லேம்ப்ஸ் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் எல்இடி தான், 2 சைடுமே அது வந்துடுது. ரியரில் கேபின் லேம்ப்ஸுமே எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஹெட்ரூம் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஏன் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8", ரொம்ப அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ஹெட்ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த LC300ஓட டேஷ்போர்ட். ஸோ இந்த டிசைன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்ப்போம். அண்ட் இந்த இடத்துலையுமே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸுமே இந்த காரில் வந்துடுது. 10 ஏர் பேக்ஸ் இந்த காரில் ஸ்டாண்டர்டாகவே வந்துடும். ஸோ இந்த கார் ஆக்சுவலாக 2 வேரியண்ட்டில் வரும். ZX அண்ட் ஆல்சோ GR Sport. இந்த 2 வேரியண்ட்டில் இந்த LC வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லேண்ட் க்ரூசர் LC300 ஒரு 3.3 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ட்வின் டர்போ இன்ஜின், 2-way ட்வின் டர்போ இன்ஜின் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு பேட்சிங் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இது ஒரு V6 இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்குறப்போ 304 bhp அண்ட் 700 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் வந்துட்டு இந்த காரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஜின் பே வந்து இந்த V6 இன்ஜின் கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துலையுமே பெருசாக ஸ்பேஸ் இல்லை. அண்ட் இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல்லாம் வந்துருது. அண்ட் ஆல்சோ ஹைட்ராலிக் ஸ்ட்ரச்சுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இப்போ மேலே சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த லுக் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். டோர் ஹேண்டில் ஒரு க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுமே இந்த காருக்கு இருக்குது. ஸோ நம்ம இன்டீரியர் போயிட்டு பார்க்கலாம். டிரைவர் சீட் 8-way பவர் அட்ஜஸ்டட் எலக்ட்ரிக் சீட்ஸ் இந்த காரில் கொடுத்துட்றாங்க. இங்கேயுமே அந்த லேண்ட் க்ரூசர் அப்படிங்கிற ஒரு ஸ்கஃப் பிளேட்டுமே வந்துருது. 4 விண்டோஸ்க்குமே 1 டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. மெமரி சீட்ஸுமே வந்துருது. 3 people வரைக்கும் நம்ம இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. ஸோ லேண்ட் க்ரூசர் அப்படிங்கிற ஒரு பேட்சிங் இருக்குது. லாக்கிங் அண்ட் லாக்கிங் அண்ட் ஆல்சோ பூட் ஓப்பனுமே இதில் நம்ம பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்க்குறப்போ பூட் ஓப்பன் பண்ணதுக்கான பட்டன் வந்துருது. ஆட்டோ ஹை பீம் அசிஸ்ட்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டனுமே வந்துருது. இந்த இடத்துல ஒரு கார்டு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன், பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு அப்டேட் என்னன்னா, இந்த 2025ல் பார்த்தீங்கன்னா அடாஸ்க்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த காரில் level 2 அடாஸுமே வந்துடும். அண்ட் அதுக்கான ரேடார் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் டொயோட்டா லோகோவுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த LC300ஓட கேபினில் தான் இருக்கோம். இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வாவ், மெமரி சீட்ஸ் ஒர்க் ஆகுது. இந்த 2025ல் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த டொயோட்டாவோட லேண்ட் க்ரூசர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு எல்லாமே நமக்கு ஸ்டியரிங்கில் இந்த இடத்துல பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நேவிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நம்ம நேவிகேஷனுமே பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் மோடு, அந்த அடாஸ் சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருது. எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அனலாக்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தோம்னா அந்த டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ரியரில் 2 ஜோன் அண்ட் ஃப்ரண்ட்டில் 2 ஜோன் வரும். ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஃப்ரண்ட் ரெண்டுக்குமே ஹீட்டட் as well as வென்டிலேட்டட் சீட்ஸ் ரெண்டுமே வந்துடும். 360 டிகிரி கேமராவுமே இந்த காரில் வந்துடும். ஸோ ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவில் இருக்குது, அதையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வேணும்னா நீங்கள் மோடுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வியூலையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ட்ரைவ் மோட் செலக்ட் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நார்மல், ஸ்போர்ட் எஸ் அண்ட் ஸ்போர்ட் எஸ் ப்ளஸ் கஸ்டம் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டம் மோடில் பேசிக்கலி இன்ஜின் அண்ட் ஆல்சோ ஏசி அதெல்லாம் டியூன் பண்ணிக்கலாம், கியர் பாக்ஸ் டியூன் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் டேம்பர்ஸையுமே நீங்கள் லைட்டாக டியூன் பண்ணிக்கலாம். ஸோ கம்ஃபர்ட் அண்ட் ஆல்சோ ஈக்கோ. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு LC வந்துட்டு அப்படியே டிஜிட்டலில் வந்து நிற்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி கேமரியில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு லே அவுட்டில் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஃபியூல் மீட்டர்லாம் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டவுன் ஹில் அசிஸ்க்கான பட்டன், சென்ட்ரல் லாக்கிங் டிஃபரன்ஸுக்கான பட்டன் வந்துருது. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டர்னிங் ரேடியஸை டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. 4 வீல் டிரைவ் ஹை அண்ட் ஆல்சோ 4 வீல் டிரைவ் லோ அது ஸ்விட்ச் பண்ணதுக்கான டாகிள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்துருது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு 10 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் இந்த காரில் வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் மேனுவல் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்துருது. ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தோன்னா ஒரு 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். ஸோ அது வேணால் நம்ம ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டோம்னா இதில் வந்து கார் மல்டிமீடியா, பர்சனல் இன்ஃபோ, ப்ளூடூத், ஜென்ரல் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ வெஹிக்கிளில் போயிட்டோம்னா வெஹிக்கிள்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். அதாவது ட்ரிப் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ கேமராவில் உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் டிம்மாக தெரியும்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரைட்டாக தான் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஃப்ளூயிடாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் அடியிலையுமே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக கூல்டு பிளாக்ஸ் தான். ஓகே, பயங்கர எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. இது 2 சைட்லேருந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ இந்த சைடில் இருந்துமே ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் க்ளோ பாக்ஸ் ரொம்பவே பெரிய ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே தனியாக 2 ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது. ஏர்பேக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துலையுமே ஒரு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க. 10 ஏர்பேக்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். அண்ட் இந்த இடத்துல ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVMமே இந்த காரில் வந்துடுது. கேபின் லாம்ப்ஸ்லாம் ஃபுல்லாக எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிங்கிள் பெயின் சன்ரூஃப் தான், ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. ஆனால் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோஃபோனுக்கான பிளேஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னே இருந்ததை விடவே இப்போ வந்து கேபின் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டிஜிட்டல் டைல்ஸ்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ஸ்டியரிங்கில் பார்த்தோம்னா இந்த இடத்துல வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து பண்ணிக்கலாம். அண்ட் ட்ராக் சேஞ்ச் பண்ணதெல்லாம் தனியாக அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடாஸ்க்கான பட்டன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடுது. இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி இந்த Toyota Land Cruiser LC300ஓட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ZX வேரியன்ட் 2.90 crores ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ இதுதான் கைஸ் இந்த Toyota Land Cruiser LC300ஓட ஒரு டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த 2025 Land Cruiser பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in this video real soon. Take care, bye bye and drive safe.